கோட்டபாய மஹிந்த அரசு தோல்வியடைந்து விட்டது. சரத் பொன்சேகா பகிரங்க குற்றச்சாட்டு. ஜனாசா அடக்கம் செய்தது தொடர்பில் இலங்கை மருத்துவ சங்கம் எடுத்துள்ள முடிவு. கோட்டபாய அரசை ஆதரித்த முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு பகிரங்க சவால். அரசியல் கைதிகள் மரணித்தால் ராஜபக்ச அரசே முழு பொறுப்பு. போர்க்குற்றம் நிகழவில்லை என்பதை ஜெனீவாவிலும் நிரூபிப்போம் இலங்கை அரசு. இலங்கையில் மேலும் 3 கொரோனாவிற்கு பலி. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 211 உயர்வு. போர்க்குற்றங்களில் ராணுவம் ஒருபோதும் ஈடுபடவில்லையாம். மீண்டும் புராணம் பாடுகின்றது அரசு. சர்வதேச விசாரணைக்கு இலங்கை அஞ்சுவது ஏன்? அரசிடம் விக்கி கேள்விக்கணை. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதை பொறுத்தவரையில் தற்போதைய அரசாங்கம் தோல்வியடைந்திருக்கின்றது என்றே கூற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், புதியதொரு வருடம் ஆரம்பமாகி இருக்கின்றது. எனினும் கொரோனா வைரஸ் பரவலின் விளைவாக பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதை பொறுத்தவரையில் தற்போதைய அரசாங்கம் தோல்வியடைந்திருக்கின்றது என்றே கூற வேண்டும். வைரஸ் பரவலின் முதலாவது அலையை மக்களின் ஒத்துழைப்புடன் கட்டுப்படுத்த முடிந்தது. எனினும் 2வது அலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அரசாங்கம் அதற்கு தயார் நிலையில் இருக்கவில்லை. ஆகவே அரசாங்கத்தின் கவனஈனத்தினாலேயே 2வது அலை ஏற்பட்டது என்ற எண்ணம் மக்களிடம் உள்ளது. அடுத்ததாக நாட்டின் தேசிய சொத்துக்கள் மற்றும் துறைமுகங்கள் தொடர்பில் மக்களுக்கு ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளை மீறியே தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் என்பது எமது நாட்டை பொறுத்தவரையில் முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திர மையமாகும். அதனை இந்தியாவிற்கு வழங்குவதை மிக மோசமான செயற்பாடு என்றே கூற முடியும். இத்தகைய செயற்பாடுகளுக்கு பதில் கூற வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு விரைவில் ஏற்படும் என்றார். இலங்கையில் கொரோனாவினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்யலாம் என்ற முடிவிற்கு வந்துள்ளதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த சங்கம் மேற்கொண்ட அவதானிப்பின் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இலங்கை மருத்துவ சங்கம் வெளியிட்டுள்ள தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, மேற்கொண்ட அவதானிப்புகளின் அடிப்படையிலும் தற்போதுள்ள விஞ்ஞான ரீதியான தரவுகளை அடிப்படையாக வைத்தும் இலங்கையில் கொரோனாவினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்யலாம். கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை கையாளும் விவகாரத்தினால் இனங்களுக்கு இடையிலான ஐக்கியம் பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கலாச்சார பன்முகத்தன்மையை கருத்தில் கொள்ளும் போது கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அகற்றுவது தொடர்பில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையான கொள்கை ஒன்று அவசியமாகின்றது. ஆரம்ப கட்டத்தில் அவ்வேளை காணப்பட்ட தரவுகளை அடிப்படையாக வைத்து சுகாதார அமைச்சின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உடல்களை தகனம் செய்வதற்கான முடிவை எடுத்தார். இதன் பின்னர் கொரோனாவினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அகற்றுவதற்கு உடல்களை கட்டாயமாக தகனம் செய்வதை பின்பற்றுவது என்ற அரசாங்கத்தின் முடிவு காரணமாக சில சமூகங்களின் மத்தியில் அமைதியின்மை உருவாகியுள்ளது. இதனால் சிவில் அமைதியின்மை உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இதன் காரணமாக மக்கள் உடல்களை தகனம் செய்யும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுடன் ஒத்துழைக்க மறுப்பதும் தெரிய வந்துள்ளது. 31ஆம் தேதி அனைத்து பிரிவு மருத்துவர்களுடனும் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது பல விடயங்கள் குறித்து ஆராயப்பட்ட நிலையில் கோவிட் சுவாசம் மூலமாக மாத்திரம் பரவுகின்றது, ஏனைய வழிமுறைகள் மூலம் பரவியமை குறித்த தகவல்கள் இல்லை என்ற முடிவிற்கு வந்துள்ளோம். உயிரிழந்த ஒருவரின் உடலில் வைரஸ் குறிப்பிட்ட காலத்திற்கு உயிர் வாழாது என்பதை அவதானித்துள்ளோம். பிரேத பரிசோதனையின் போது மேற்கொள்ளப்பட்ட PCR சோதனையின் மூலம் நோயாளி பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதியானமைக்கான உயிரிழந்தவர்களின் உடலில் தொற்றுள்ளது என்ற முடிவிற்கு வர முடியாது. உடல்களால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை விட COVID-19 காரணமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் உடலிலிருந்து வெளியேறும் கழிவுகள் நிரம்பி காணப்படும். கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மோசமாக பாதிக்கப்படும் என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு வாக்களித்த சிறுபான்மை தரப்பினருக்கு என்ன கிடைத்தது? அந்த முஸ்லிம் மக்களின் அடிப்படை ரீதியான ஜனாசா எரிப்பதை நிறுத்த முடியாது. நீங்கள் அபிவிருத்தியை பெற்றுக் கொடுத்தும் பயனில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். அம்பாறை ஊடக அமையத்தில் இடம்பெற்ற சமகால அரசியல் தொடர்பான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் பேசும் மக்களில் சிலர் அரசாங்கத்துடன் இணைந்து இன்று 20வது திருத்தச் சட்டத்திற்கு வாக்களித்துள்ளனர். எதற்காக வாக்களித்தார்கள் என்பது பலருக்கு இன்றும் தெரியவில்லை. கடந்த காலத்தில் வரவு செலவு திட்டத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கிய நிலையில் கம்பரலிய திட்டத்தினூடாக 60 கோடி ரூபாய் வேலை திட்டம் செய்யப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார்.
அரசியல் கைதிகளுக்கு சிறைச்சாலையில் மரணங்கள் நிகழ்ந்தால் ராஜபக்ச அரசு முழு பொறுப்புகளையும் ஏற்க வேண்டும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று நடைபெற்ற அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: கடந்த ஜனாதிபதி தேர்தல், பொதுத் தேர்தல் காலங்களில் தற்போதைய ஆட்சியாளர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்ற ஒரு உறுதிமொழியை கூறி தமிழ் மக்களின் வாக்குகளை கவரும் வேலைகளை செய்தார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை கைவிட்டு தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துள்ளார்கள். தற்போது குட்டி ஜனாதிபதி போல் செயற்படும் நாமல் ராஜபக்ச கூட அவ்வாறான வாக்குறுதியை வழங்கியிருந்தார். ஆனால் அது காற்றில் பறந்த வாக்குறுதியாக உள்ளது. தமிழ் அரசியல் கைதிகள் சிறைச்சாலைகளில் கொரோனா தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளார்கள். இந்த நேரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்களது உயிருக்கு அரசு உத்தரவாதம் வழங்க வேண்டும். சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் தற்போது கூட தொற்றுக்குள்ளாகி வருகின்றார்கள். அரசின் மனங்களில் கைதிகள் விடயத்தில் மாற்றம் வர வேண்டும். அரசியல் கைதிகளுக்கு சிறைச்சாலையில் மரணங்கள் நிகழ்ந்தால் அரசு முழு பொறுப்புகளையும் ஏற்க வேண்டும். இந்த விடயத்தில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள மனித உரிமை அமைப்புகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அரசுக்கு உரைக்கும் வகையில் அழுத்தம் கொடுக்கும் செயற்பாடுகளை அனைத்து தரப்பும் முன்னெடுக்க வேண்டும் என்றார். இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை. இதனை ஐநா மனித உரிமைகள் சபையில் உரிய சாட்சியங்களுடன் இந்த முறை நிரூபிப்போம் என அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 22 ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. மார்ச் 19 வரை நடைபெறும் குறித்த கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரம் தொடர்பிலும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளது என்று ராஜதந்திர வட்டாரங்களிலிருந்து அறிய முடிந்தது. இந்த நிலையில் மேற்படி கூட்டத்தொடர் குறித்து விவரிக்கையிலேயே அமைச்சர் சரத் வீரசேகர மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படும் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் உரிய பதிலை வழங்குவதற்கு அரசு தயாராகவே இருக்கின்றது. இலங்கை ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை. பயங்கரவாதிகளின் பிடிக்குள் சிக்கியிருந்த மக்களை மீட்பதற்காக மனிதாபிமான நடவடிக்கையிலேயே ஈடுபட்டது. இதனை உரிய சாட்சிகளுடன் நிரூபிப்போம். இலங்கையில் போர்க்குற்றம் இடம்பெறவில்லை என்பதை சாட்சியங்களுடன் ஜெனீவாவில் சுட்டிக்காட்டுவதற்கு அரசு தயாராக இருக்கின்றது. சீனா, கியூபா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் இலங்கைக்கு ஆதரவளிக்க உள்ளன என்றார். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 3 உயிரிழந்துள்ளனர். 2 ஆண்களும் பெண்ணொருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இவர்கள் 3 70 வயதை கடந்தவர்கள். கொழும்பு 13 சேர்ந்த 93 வயதுடைய பெண்ணொருவர் கடந்த புதன்கிழமை உயிரிழந்துள்ளார். அவரது சாவுக்கான காரணம் கொரோனா தொற்று தீவிரமடைந்தமையாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மருதானை போலீஸ் பிரிவில் அடையாளம் காணப்படாத சுமார் 70 தொடக்கம் 80 வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் கடந்த புதன்கிழமை உயிரிழந்துள்ளார். அவரது சாவுக்கான காரணம் கொரோனா தொற்று தீவிரமடைந்தமையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 12 சேர்ந்த 76 வயதுடைய ஆணொருவர் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து கோமாகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது அந்த வைத்தியசாலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். அவரது சாவுக்கான காரணம் கொரோனா தொற்றுடன் கூடிய நிமோனியா நிலைமையாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவம் படுகொலைகளில் ஈடுபடவில்லை, போர்க்குற்றங்களையும் இழைக்கவில்லை. எனவே நாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம். இவ்வாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். இராணுவத்தினருக்கு எதிராக அடுத்து வரும் காலப்பகுதியில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம். இதற்கு சில அரசியல் கட்சிகளும் தயாராகி வருகின்றனர் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் சபையின் மார்ச் மாத கூட்டத்தொடரை மையப்படுத்தியே மேற்படி கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உங்கள் படைகள் போர்க்குற்றம் ஏதும் இழைக்கவில்லை என்று நீங்கள் கூறுவது உண்மை என்றால் சர்வதேச விசாரணைகளை கண்டு அஞ்சுவது ஏன்? இவ்வாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்னவை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிபி விக்னேஸ்வரன். இலங்கை ராணுவம் படுகொலைகளில் ஈடுபடவில்லை, போர்க்குற்றங்களை இழைக்கவில்லை. எனவே நாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்று ஜெனரல் கமல் குணரட்ன வெளியிட்டிருந்த கருத்துக்கு பதிலளித்த போதே இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஜெனரலின் கருத்துக்களை நான் இங்கு வரவேற்கின்றேன்.
இது எங்களுக்கு நம்பிக்கையை தருகின்றது. இலங்கை படைகள் இந்த நல்ல ஜெனரல் கூறியமை போன்று நல்லொழுக்கத்தின் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருந்தால் இலங்கை ஏன் சர்வதேச விசாரணைக்கு அஞ்ச வேண்டும்? இந்த நல்ல ஜெனரலின் கருத்தை கவனத்தில் எடுத்து அதன் அடிப்படையில் இலங்கை படைகளால் செய்யப்பட்டவை என கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எந்த ஒரு சர்வதேச விசாரணையையும் எதிர்கொள்ள இலங்கை தயாராக உள்ளது என அரசு குறிப்பாக வெளிவிவகார அமைச்சர் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் ஐநா மனித உரிமைகள் சபையில் அறிவிக்க வேண்டும். இறுதி போர்க்காலமான 2009ஆம் ஆண்டு மே மாதம் ஒட்டிய காலத்தில் என்ன நடந்தது என்பதை போர்க்களத்தில் நெருக்கமாக இருந்த ஒரு நல்ல ஜெனரல் நன்கு அறிந்திருப்பார் என்றுள்ளது.